தளி. நான் அப்படியே போட போகிறேன். நீ இது வாய் சும்மா தொணன்னு பேசிகிட்டு இருக்காது. கத்திரிக்காய் எடு. கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காயெல்லாம் கருவாட்டு குழம்பு போட்டால் நல்லா இருக்காது. கத்திரிக்காய் என்ன மாதிரி போடணும், சின்ன கத்திரிக்காவை போடணும். ஏன்னா இப்போ கத்திரிக்காய் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பெருசு வாங்கிட்டு வந்தனால பெரிய கத்திரிக்காய் இப்போ போடுது. நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் போட்டு ஒரு பெரட்டிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கடுகு, வெந்தயம் கொஞ்சம் போட்டு, நான் வெந்தயம் போட மறந்துட்டேன். கத்திரிக்காய் எல்லாம் போட்டு இங்கே பாருங்கள், தேங்காய், மிளகு, ஜீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய், ஜீரகம், மிளகு, ஜீரகம் போட்டு அரைச்சி தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு கலருக்கு நல்லா கலரிட்டு குழம்பு மிளகாத்தூள், சாந்து, இப்போ வந்து அவரைக்கொட்டை தட்டைப்பயிரும் வேவிச்சு, அவரைக்கொட்டையும் தட்டைப்பயிரும் வேவிச்சு வச்சுருக்கேன். இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு முக்கியமான மஞ்சத்தூள் இன்னும் போடலை. மஞ்சத்தூள் போட்டால் தான் உங்களுக்கு கலர் வரும். மஞ்சத்தூள் வெல்லம், கொஞ்சோண்டு வெல்லம், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். அப்புறமேட்டு கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு சுடுதண்ணியில் நல்லா கழுவிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் கருவாடு. இப்போ இந்த கருவாடை அதில் போடணும். கொஞ்சம் இது சுடுதண்ணியாக இருக்குது, இதை எடுத்து வச்சுட்டேன். இதுதான் கருவாடு. குழம்பு இது வந்து கருவாட்டு குழம்பு பாருங்கள். கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்கொட்டை, உப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக இருக்கு. சின்ன வெங்காயம், தக்காளி எடுக்கணும். மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி, எண்ணெய் நல்லா சுருண்டு வர்ற முடியும், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற முடியும் நல்லா வணக்கணும். ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி போட்டாச்சு, அதனால் சீக்கிரம் வணங்கிடும். ஆனால் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், தொக்கு மாதிரி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்களா? இங்கே பாருங்கள், சைடெலாம் தெரியுதுங்களா? எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கருவாடு போட்டுக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், கருவாடு வேகிற அளவுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கருவாடு வேகிற முடியும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேகட்டும். களி கருவாட்டு தொக்கு, களி கருவாட்டு குழம்பு. கத்திரிக்காய் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்துருக்கு பாருங்கள் தொக்கு. இதான் கருவாட்டு தொக்கு. கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தக்க தக்கன்னு வாங்க சாப்பிட்லாம்.